ஒரு சிறிய கிராமத்தில் ரவி என்ற சிறுவன் இருந்தான். அவன் குடும்பம் மிகவும் ஏழை. ஒரு நாள் பள்ளி வளாகத்தில் ஒரு பர்ஸ் கிடப்பதை கண்டான். அதை திறந்து பார்த்தான். அதில் பணம் இருந்தது. இதை வீட்டுக்கு கொண்டு போனால் நமக்கு உதவும் என்று ஒரு நொடி நினைத்தான். ஆனால் உடனே அவன் மனசு சொன்னது, இது நமக்கானதில்லை, இன்னொருத்தருடையது. அவன் உடனே பர்ஸை ஆசிரியரிடம் கொடுத்தான். அடுத்த நாள் காலை அசெம்பிளியில் ஆசிரியர் அறிவித்தார், யாராவது பர்ஸ் தொலைந்திருந்தால் ஸ்கூல் ஆபீஸுக்கு வந்து வாங்கிக் கொள்ளுங்கள். அதே கிராமத்தில் இருந்த ஒரு பாட்டி தனது பேரனை பள்ளியில் விட்டுச் செல்லும்போது பர்ஸை தொலைந்துவிட்டு கவலையில் இருந்தார். அவளது பேரன் அசெம்பிளியில் ஆசிரியர் சொன்னதை கேட்டு அவன் பாட்டியிடம் உடனே சொல்லினான். பாட்டி பள்ளிக்கு வந்து பர்ஸை பெற்றுக்கொண்டார். அது அவருடைய மருந்து வாங்க வைத்திருந்த பணம். பாட்டியின் கண்களில் கண்ணீர், ஆசிரியரின் முகத்தில் பெருமை, ரவி மனதில் மகிழ்ச்சி. அந்த நாள் முதல் அந்த கிராமத்தில் ரவியை எல்லோரும் மதிக்க ஆரம்பித்தார்கள். கற்றுக்கொள்வோம், நேர்மைதான் உண்மையான செல்வம். நீங்க ரவியின் இடத்தில் இருந்தால் என்ன செய்வீர்கள்? பணம் வைத்துக் கொள்வீர்களா அல்லது திருப்பிக் கொடுப்பீர்களா? காமெண்ட்ல சொல்லுங்க. சின்ன சின்ன கதைகள், பெரிய பெரிய பாடங்கள். மிஸ் பண்ணாம கதை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க குட்டீஸ்.